உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உருவாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதில் மீண்டும் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற வார்த்தையின்படி இன்றைக்கும் நாம் பலனடைந்து எழும்புவதற்கு தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எசேக்கியேலை பலப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நிறைத்து காலூன்றி நிற்கச் செய்தவர் அவனை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனதாக எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானிப்பது நலம் என்று எண்ணுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் எழுந்து காலூன்றி நின்றபோது அவனோடு பேசுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனை பேசி அவனை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு நடத்தி கொண்டு வந்தார் என்று நாம் அந்த அதிகாரத்தில் காண முடியும். எதை குறிக்கிறது என்றால், ஒரு காலத்தில் உயிரடைந்திருந்த, ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்த, ஒரு காலத்தில் வளர்ந்து சேனையாக இருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் மடிந்து மண்ணோடு மண்ணாக போய் அவர்களுடைய நரம்புகள், சதைகள், திசைகள் எல்லாம் அழிந்து போய் உள் உறுப்புகள் ஒன்றும் இல்லாதபடி சிதைந்து போய் எந்த எலும்பு எந்த எலும்போடு கூட சேர்ந்ததென்று தெரியாத நிலையில் காய்ந்து போன ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் பலனடைந்து நம்மை எழும்ப பண்ணுவதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உயிரற்ற எலும்புகளைப் போல தேவன் அற்றவர்களாய், தேவன் இல்லாதவர்களாய், தேவனை அறியாதவர்களாய், தேவ சிந்தையே தெரியாதவர்களாய் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது நம்மையும் ஆண்டவர் இந்த எலும்புகள் நிறைந்த
பள்ளத்தாக்குக்கு எசேக்கியேலை பலப்படுத்தி கொண்டு போன ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களையும் கூட உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள் நிறைந்த பள்ளங்கள், கரடுமுரடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதுக்கு பார்த்தோமானால் எசேக்கியேலை அந்த பள்ளத்தாக்கில் தேவன் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் சுற்றி நடக்க பண்ணினார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எழுந்து காலூன்றி நிற்க பலனற்ற ஒருவனை தேவன் தம்முடைய ஆவினாலே நிறைத்த போது தனி மனிதனாய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடக்கிறான். அல்லேலூயா. ஓ ரப கந்தர ரப ஷத்துர பௌடலரி அந்தரல பௌடல ரபௌஷியா பாவ ரகத நித்துருபி அங்கர. பாவத்தினால வாழ்வை இழந்து, சமாதானத்தை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் சிதைந்து சின்னாபின்னமாகி சிதறி கிடக்கிற இந்த உலகத்தில் இதை உற்று கவனிப்பதற்கு எசேக்கியேலை எலும்புகள் எந்த எலும்போட சேரும், எந்த எலும்பு எப்படி எதற்கு ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் என்று தெரியாத ஒரு மனநிலைமையில் எசேக்கியேல் காணப்பட்டிருக்க முடியும். ஆனால் ஆவியானவர் அவனை நடக்க முடியாதவனை நடக்க பண்ணி, எழும்ப முடியாதவனை எழும்ப பண்ணி, பலனடைய பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இடம் பாருங்கள், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலம் ஒருவேளை எலும்பு நிறைந்தது போல், ஒரு இடத்துலையும் ஈரமில்லாத, ஒரு இடத்துலையும் இரக்கமில்லாத, ஒரு இடத்துலையும் ஒரு நன்மையே பார்க்க முடியாத ஒரு இடமாக கூட காணப்படலாம். எதுக்கும் குற்றம் சொல்கிற ஒரு குடும்பத்தில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். எதை எடுத்தாலும் ஒரு காய்ந்த அனுபவம் மிகுந்த ஒரு கசப்பான வாழ்க்கை நிறைந்த ஒரு எல்லையில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். தேவன் உங்களை அதை சுற்றி நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. எரிகோவை சுற்றி நடந்தார்கள். தேவன் எரிகோவை விழத்தள்ளினார். எலும்பு பள்ளத்தாக்குகளில் எலும்புகளைப் போல அனுபவம் உள்ள, உலர்ந்து போன அனுபவம் உள்ள, காய்ந்து போன அனுபவம் உள்ள ஒரு இடத்துல நீங்கள் வைக்கப்பட்டிருந்தால் இந்த கால வேளையில் ஆண்டவர் அதை சுற்றி நடக்க பண்ணுகிற தேவனாக உங்களை பலப்படுத்த கூடவே இருக்கிறார். தைரியமாக இருங்க. உங்களை நடக்க பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் எந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குலையும், எந்த காய்ந்து போன பள்ளத்தாக்குலையும், எந்த ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளேயும் உங்களை நடக்க பண்ணுவார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி காலூன்றி நிற்க பண்ணி அவனோடு பேசி எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்தி அதை சுற்றி நடக்க பண்ணின ஆண்டவர், இன்றைக்கு உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களை அவர்கள் சுற்றி நடக்கணும். எரிகோவை சுற்றி இஸ்ரவேலர்கள் நடந்தபோது ஆண்டவரே அந்த கோட்டை தகர்ந்தது போல உடைய பிள்ளைகள் நடக்க 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 ஆண்டவரே அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. God bless you. Please share this message with friends and family. God bless you. Amen.